ஹாய், எப்படி இருக்கீங்க? தீபாவளி வருது. தீபாவளிக்கு என்ன புதுசாக செய்யலாம், டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு முறுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து உடச்ச கடலை மாவு கிடையாது, உளுந்த மாவு கிடையாது, அரிசி மாவு கூட வேறு ஒரு பொருள் வச்சு செய்ய போகிறோம். எப்படி பாருங்கள், மொறு 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 மொறுன்னு இருக்க, க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இதுதான் ஸ்பெஷல். ரவை எடுத்திருக்கேன். 1.5 கப் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த ரவையை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு இந்த கொதித்த தண்ணியை ஊற்றி 1.5 கப் சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறணும். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். ஆனால் கலக்கும்போது கொஞ்சம் கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து வச்சிடலாம். தண்ணி நிறையா இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இது வந்து தண்ணி உறிஞ்சி எடுத்துரும், அப்படியே உறிஞ்சிடும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா தண்ணிலாம் நல்லா இழுத்துட்டு நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா அதை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட என்ன சேர்த்து நம்ம பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து அரிசி மாவு கூட உளுந்த மாவு போடுவாங்க. உளுந்த மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் போட்டு முறுக்கு செய்கிறத பார்த்துருப்போம். இது வந்து அரிசி மாவு கூட ரவை சேர்த்து செய்கிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம தேவைக்கேற்ப காரம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சமாக போதும்னு. வாசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். இது சுத்தமான வெள்ளை எள்ளு. எள்ளு வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட 1 கப், நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு. இது வந்து நான் வறுத்த பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிட்டோன்னா ரொம்பலாம் தண்ணி பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரவையை வந்து ஊற வச்சுருக்கோம் தண்ணியில். அதனால் பார்த்துட்டு தான் ஊற்றணும். கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இது நிறையா தானே இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இல்லை போதும், மைல்டாக இருந்தால் போதும், குழந்தைங்களாம் சாப்பிட்ணும் அப்படின்னா இது போதும். இவ்வளோ தான், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே இவ்வளோ தான். வேறு உளுந்து மாவு கிடையாது, பொட்டுக்கடலை மாவு கிடையாது. உப்பு போட மறந்துட்டோம் பார்த்திங்களா? உப்பு போடணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே சொல்லுவாங்க. அதனால் உப்பு போட்டுருணும் மறக்காமல். நான் போட மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு கலந்து பிசைஞ்சிருங்க. இது நல்ல வாசமாக இருக்கும். பட்டர் முறுக்கும் அது நல்லா நெய்யெல்லாம் போட்டிருக்கிறதுனால கமன்னு வாசனை நல்லாயிருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக, நல்லா கிறிஸ்பியாக, அப்படி ஞான்னு கடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். மொறுன்னு எத்தனை நாள்னாலும் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சா, அப்படியே வச்சுருந்துட்டு இப்போ நல்லா முறுக்கு குழலில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்டார் போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஸ்டார் அச்சு போட்டு, எனக்கு 3 ஸ்டார் இருக்க அச்சு தான் இருக்குது. அதனால் நான் வந்து சரி அதில் இருக்கிறத வச்சே பண்ணுறேன். இப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயில் பிழியாமல் இந்த மாதிரி கரண்டி 2 3 இருந்ததுன்னா கரண்டியில் போட்டுக்கலாம். இல்லை சின்ன சின்ன தட்டு இருந்ததுன்னா அதில் பிழிஞ்சு வச்சுக்கலாம். டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் முறுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். இல்லைன்னா காயறதுக்கு முன்னாலே போட்டு எடுத்தோன்னா கடுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா காய விட்டுறலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு மாவை அப்படியே இதில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன தட்டு, இந்த மாதிரி கரண்டி இருக்கிறதுலலாம் போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அட் அ டைம் போட்டு எடுத்துடலாம்ல, அதுக்காக தான். ஒன்று போட்டேன்னா ஒன்று வந்து நல்லா வெந்துடும், ஒன்று கொஞ்சம் சுமாராக வேகும். இது டக்குன்னு போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று போல் வேகும்ல, அதுக்காக நான் வந்து நிறையா பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை, இந்த கடாய்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரே டைமில் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். இந்த முறுக்கு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் இந்த ரவாவோட இது போட்டால் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டுன்னு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நம்ம நெய்யெல்லாம் விட்டுருக்கிறதுனால நல்ல பட்டர் முறுக்கு மாதிரி இருந்தது. முறுக்கு இந்த பொட்டுக்கடலை மாவோ உளுந்த மாவோ போடலை அப்படி, அதனால் நல்லா வரலாம் இல்லை. அதுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க.
இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம உளுந்து எடுத்து வறுக்கணும், நல்ல பக்குவமாக வறுக்கணும், ரொம்பவும் கரைஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் வறுபடாமல் இருக்கக்கூடாது. கரெக்டாக பதம் பார்த்து வறுத்து அதை அரைச்சி இது பண்ணணும். இது வந்து டக்குன்னு எடுத்தோமா, வீட்டில் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும், ரவா வீட்டில் எப்போயுமே இருக்கும். அது கூட அரிசி மாவு இருந்ததுன்னா போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் முறுக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம புதுசாக செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அடி கொஞ்சம் அலட்டிக்கலாம். இது தீபாவளிக்கு தான் அப்படின்னு இல்லை, நம்ம வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த மாவையும் தேட வேண்டாம், சட்டுப்புட்டுன்னு செஞ்சிடலாம்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வரும். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.